அழாதம்மா அழாத, அம்மா இப்ப வந்துடுவா. பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அதை பிடிங்கி தின்னாராம் அருமாள். அதே மாதிரி இங்கே வீட்டுக்கே வரதில்லை, அங்கிட்டே கிடக்குறா. அப்படியே போய் தொலையட்டும். அம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். ஆமாடா, போங்க எல்லாரும் அப்படியே போயிருங்க. இங்க ஒரு புள்ள இருக்கு, இங்க ஒரு ஆத்தா இருக்கான்னு யாரும் கவனிக்காதீங்க. அப்படியே கிளம்பி போயிருங்க, சரிங்களா? என்னம்மா ஆச்சு? இப்ப என்ன ஆச்சுன்னு ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் என்னடா ஆகணும்? நேத்து போனவ இன்னும் ஆளை காணோம். இங்க ஒரு புள்ள இருக்கே, அதை பார்க்கணும் கொஞ்சம் நினைப்பு இருக்கா அவளுக்கு? அதேதாம்மா எனக்கும். வரட்டும், எப்ப வராளோ வரட்டும், அப்ப இருக்கு அவளுக்கு. அவ எப்ப வராளோ வரட்டும்லாம் இருக்க கூடாது. இனி அவ இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏம்மா, வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல எல்லாம் போய் தங்குறதுக்காக வீட்டுக்கே வரக்கூடாதுன்னா என்னம்மா பண்றது? ஏண்டா, ஒரு பொம்பளையானவ வீட்டுல இருக்கணுமா, புள்ளைய பாத்துக்கிட்டோம்மா, புருஷனை பாத்துக்கிட்டோம்னா இருக்கணுமா, இல்ல வீடு வீடா போய் தங்கணுமா? இப்படி ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறவள வந்த உடனே அவளை உட்கார வச்சு சோறு வாக்கி போட்டுக்கிட்டு இருக்கணுமா? நானு இதுக்குதான் நான் இருக்கேனா? சரி விடுங்கம்மா, அவன் வந்தோடனே நான் என்னன்னு கேக்குறேன். அம்மா அழுக கூடாதும்மா, அப்பா இந்த வந்துருவேன். இந்த பிள்ளை காலையில இருந்து அம்மா அம்மான்னு அழுதுகிட்டு இருக்கு. இந்த பிள்ளைய நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்? இந்த பிள்ளைக்காகவாது வீட்டோட இருக்க வேணாம் உன் பொண்டாட்டி? சரிம்மா, நான் வந்தோடனே கேக்குறேம்மா. போற வழியிலே பாக்குறேன், எங்கேயாவது இருந்தா அப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டு போறேம்மா நானு. சரி சரி போ. நீ எதையும் சத்தம் போட தெரியாத ரோட்ல வீட்டுலலாம். வீட்டுக்கு வந்தோடனே எதா இருந்தாலும் பேசிக்க. சரிம்மா, நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன். சண்முகம், பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. வண்டியெல்லாம் பார்த்து பத்திரமா ஓட்டு, சரியா? சரிம்மா, நீங்க பிள்ளைய பத்திரமா பாத்துக்கங்கம்மா. சரிடா, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. நீ எதையும் கவலைப்படாத. இவளால எனக்கு எவ்வளவு பிரச்சனை. ஒழுங்கா வீட்டுல இருக்குன்னா இருக்கிறாளா? உனக்கு இருக்கு. ஒழுங்கா நம்ம பார்த்து கட்டி வச்சிருந்தா வீட்டோட அடங்கி உடங்கி இருந்திருப்பா. இங்க இருந்தும் இழுத்துக்கிட்டு வந்தது தானே, இப்படிதான் இருக்கும். ஷோ கடவுளே, என்ன குடும்பமா இது? ஏக்கா, இது குடிக்கா, நம்ம பிள்ளை வந்துரும்க்கா. எப்படி வருவா? இப்படி வருவா? யாரோ 2 பேர் அவளை கூட்டிட்டு போறாங்க. அதான் ஊர் பெரியவங்கள்ட்டெல்லாம் சொல்லியிருக்கோம்லக்கா, அவங்க தேடுவாங்கக்கா. 4 பக்கமும் தேடி கண்டுபிடிச்சி எப்படியா நம்ம பிள்ளைய கூட்டிட்டு வந்துடுவாங்கக்கா. நீ இதை குடிக்கா. எனக்கு வேணாண்டி, எனக்கு வேணாண்டி, எனக்கு வேணாம். என் பிள்ளை இல்லாம பச்சை தண்ணி கூட வேணாம், எனக்கு வேணாண்டி. ஏக்கா, நேத்துலேருந்து பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் அப்படி உட்கார்ந்து இருக்கிற. வேணாக்கா, இது குடிச்சிருக்கா. என்ன வலி உனச்ச சாப்பிட்டாளா? இல்லைக்கா, பூமாரி இல்லாமல் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க. நீங்கள் அதை சொல்லி சாப்பிட வைங்கக்கா. மனஜா, இதை குடிமா. நம்ம புள்ள வர நேரம் அதுக்காகவாது நம்ம இருக்க வேண்டாமா? குடிமா. உங்க வீட்டுக்கு எப்படி போகணும்? நேரா போய் வலது பக்கம் திரும்பினா எங்க வீடு வந்துடும். ஓ சரி, நீங்க வாங்க, நான் உங்களை பத்திரமா கூட்டிட்டு போறேன். நீ ஒன்றும் கவலைப்படாதாக்கா, நம்ம பிள்ளை கண்டிப்பாக திருப்பி வந்துடும். இங்க பாரு வனஜா, நல்லவங்கள கடவுள் கண்டிப்பா சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாருடி. அதே மாதிரி தான் உன் விஷயத்திலையும் உன்னை கண்டிப்பா கைவிட மாட்டாரு. கை விட்டுட்டாரேக்கா, கை விட்டுட்டாரே. அந்த மனுஷன் எக்கேடோ கெட்டு போய் தொலையட்டும், அதனால எனக்கு வேணாம். என் பிள்ளை எனக்கு வேணும்க்கா. இக்கா, அந்த ஆள் இனிமேல் திருப்பி வந்தாலும் நீ சேர்த்துக்காதாக்கா. ஆமாண்டி நெடுவலி, நீ சொல்றதும் சரி. இனிமே அந்த மனுஷன் என்ன கெஞ்சினாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, அந்த மனுஷனை சேர்த்துக்க கூடாதுன்னு தான் நானும் இருக்கேன். ஆனா என் பிள்ளை வயசுக்கு வந்த பிள்ளை, அது எனக்கு வேணும்டி. ஏங்க, யாருப்பா நீ? உனக்கு என்னப்பா வேணும்? பூமாரி வீடு இதுதானங்க? ஆமாப்பா தம்பி, இதுதான் பூமாரி வீடு. பூமாரி உனக்கு தெரிஞ்சவளா? அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமாப்பா? தெரியுங்க.
பூமாரி வாங்க. அம்மா 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 பூமாரி பூமாரி எங்க முக்கா இருந்த மரியாத்தா காளியாத்தா கப்பாத்தா எப்பாத்தா எல்லாத்தா உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிள்ளைய கொண்டாதுக்கு திருப்பி கொடுத்துட்டிய. என்னது கொப்பாத்தாவா? அப்படி ஒரு சாமி இருக்கா என்ன? சும்மா இருடி நடுவாளி. நானே பிள்ளை கிடைச்ச சந்தோஷத்துல எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீ வேற. இருக்கட்டும்க்கா, ஆனா இந்த கொப்பாத்தா எப்பாத்தாலாம் சாமின்னு இருக்கா என்ன? சும்மா இருடி நடுவாளி, அப்புறம் பார்த்துக்க.